பிசினஸ் பண்ண வைக்கணும், என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு பெரிய அமௌண்ட் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேற வழியே இல்ல. அதுக்கு ஷேர் மார்க்கெட் தான் கரெக்டா இருக்கும். அதாவது பங்குச்சந்தை. பங்குச்சந்தையை எல்லாருமே ரிஸ்க்னு தான் சொல்லுவாங்க. ஷார்ட் டைம்ல பார்க்கும்போது அது பெரிய ரிஸ்க் தானா, இல்லன்னு சொல்லல. ஆனா குறைஞ்சது 5 வருஷமாவது அதுல நீங்க முதலீடு பண்ணிருக்கணும். அப்படி இருந்தா பங்குச்சந்தை ரிஸ்கே இல்ல. சரி, இப்போ உங்க பொண்ணுக்கு 15 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 15 வருஷம் கழிச்சு பேங்க்ல போய் லோன் கேட்கறதுக்கு பதிலா இப்ப இருந்தே உங்க முதலீட ஆரம்பிங்க. மாசம் மாசம் உங்க பொண்ணுக்கு 2000 ரூபாய் பங்குச்சந்தையில முதலீடா போடுறீங்க. அப்படி 15 வருஷத்துக்கு போடுறீங்கன்னா மொத்தமாவே நீங்க 3,60,000 தான் முதலீடு பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு வரக்கூடியது 18,38,418 ரூபாய். மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு 5 இருந்து 10 லட்சத்துக்குள்ளேயே ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும். அப்படி இருக்கும்போது 18 லட்சம் ஒரு பெரிய தொகை தான். அப்படி இருக்கும்போது கல்யாணத்தை இன்னும் கொஞ்சம் ஆடம்பரமாவே பண்ணலாம். இப்ப மாசம் மாசம் 1000 ரூபாய் போடுறதுனால எப்படி கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்றத பார்ப்போம். ஆனா அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே பொறுமை அவசியம். நான் சொன்ன மாதிரியே மாசம் மாசம் 1000 ரூபாய் போடுறீங்க. growth rate 18% இருக்கிற பட்சத்துல நீங்க முதலீடு பண்ண தொகை 3,60,000. ஆனா உங்களுக்கு மொத்தமா கிடைக்கக்கூடிய தொகை 1,43,25,289. இதுல உங்களுக்கு ஜிஎஸ்டி அண்ட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் போட்டு கிட்டத்தட்ட 28 லட்சம் எடுத்துருவாங்க. அப்படியே பார்த்தாலும் உங்க கையில கிடைக்க போறது 1,15 லட்சம். ஆனா 30 வருஷம் கழிச்சு 1 கோடியோட மதிப்பு இப்ப நம்ம கையில 75 லட்சம் இருந்தா என்ன மதிப்பு இருக்குதோ அதுதான் 30 வருஷம் கழிச்சு 1 கோடிக்கு மதிப்பா இருக்கும். ஆனா இந்த 1000 ரூபாயை சேர்க்காம விட்டா 30 வருஷம் கழிச்சு மறுபடியும் நீங்க ஏதாவது வேலைக்கு போற சூழ்நிலை இருக்கும். இல்ல நீங்க சேர்த்து வச்ச காசை செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். இல்ல உங்க சொந்தக்காரங்க கிட்டயோ இல்ல நீங்க பெத்த பிள்ளைங்கள் கிட்டயோ கையேந்து நிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அதுக்கு பதிலா மாசம் மாசம் 1000 ரூபாய் போட்டா நீங்க கோடீஸ்வரன் ஆகிறது மட்டும் இல்லாம உங்க ரிட்டையர்மெண்ட்டையும் அதுல சமாளிக்க முடியும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். யாருப்பா உனக்கு 18% ஷேர் மார்க்கெட்ல ரிட்டர்ன் கொடுக்குறாங்கன்னு. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பத்தின எந்த விதமான நாலேஜும் இல்லனா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ட்ரேடிங் பண்ணாதீங்க, கிரிப்டோ கரன்சி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணாதீங்க. இது எல்லாத்தையும் பண்றவங்க தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை ஷேர் மார்க்கெட்டை வந்து ரிஸ்க்னு சொல்லுவாங்க. டாப் 50 கம்பெனிஸை வச்சிருக்கிற இண்டெக்ஸ்ல உங்க பணத்தை போடலாம். ஆனா அதுல நான் சொல்ற அளவுக்கு ரிட்டர்ன் வராதுதான். எப்பவுமே நல்ல வளர்ச்சி அடைஞ்ச கம்பெனிகள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மெதுவா தான் வளர்ச்சி அடையும். அப்ப அதோட ஆனுவல் growth rate கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். 10 இருந்து 12% வச்சுக்கலாம். ஆனா நாம இப்ப இன்வெஸ்ட் பண்ண போறது எதுலனா ஆல்ரெடி வளர்ந்த கம்பெனி கிடையாது, வளர்ந்துகிட்டு இருக்கிற கம்பெனில தான் நாம இன்வெஸ்ட் பண்ண போறோம். மிரே அசெட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் நாம இன்வெஸ்ட் பண்ண போறோம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல அதிக வளர்ச்சி அடையிறதுக்கு மிட் கேப் கம்பெனிஸ் இருக்குது. வளர்ச்சி ஆகிறதுனால தான் அது மிட் கேப் கம்பெனிஸ். இது நம்மளுடைய வளர்ச்சிக்காக. அதே சமயத்துல நம்ம போட்ட காசு சேஃபா இருக்கிறதுக்காக லார்ஜ் கேப் கம்பெனி இருக்குது. லார்ஜ் கேப் கம்பெனி சொல்லும்போது வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இருந்தாலும் ஸ்டாண்டர்டா இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரத்துல லாஸ் மேக்கிங் கம்பெனியா மாற மாட்டாங்க. இப்போதைக்கு இருக்கிற டேட்டா என்ன சொல்லுதுன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டோட growth rate கிட்டத்தட்ட 23%. ஆனா இதே வளர்ச்சி இதுக்கப்புறம் வரப்போற 30 வருஷத்துக்கு வரப்போறது இல்ல. கொஞ்சம் கம்மியாக தான் செய்யும். ஆனா அப்படியே கம்மியானாலும் 18% கீழே போகாது. ஏன்னா மிட் கேப் விட்டாலும் லார்ஜ் கேப் வளரும், லார்ஜ் கேப் விட்டாலும் மிட் கேப் வளரும். நான் சொல்றதுனால இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு இல்ல. உங்களுடைய ஃபைனான்சியல் அட்வைசர் கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க. இந்த மாதிரி ரிட்டர்ன் தரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இது மட்டும் இல்ல, இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய இருக்குது. நான் சொல்றதை கேட்டுட்டு கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணாம நீங்களும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க.